காட்டுக்கு தண்ணி கட்டலான்ட்டு வந்தேங்க. தண்ணி வந்து கட்டி 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டியே ஆகணும். காடு எல்லாம் வதவுதுங்க. கடலச்செடியெல்லாம் வதவிட்டுருக்குது. சரி தண்ணிக்கு நேற்று வந்து போன வாரம் வந்து சோளக்காடு கட்டினேன். அப்புறம் நேற்று 2-3 நாளாக தக்காளி நாற்று தக்காளி நட்டேங்க. சரி கடலக்காய் செடி வதவுது அப்படின்ட்டு கடல செடி தண்ணி கட்ட வந்திருக்கேங்க. 2 பாத்தி பாஞ்சிக்கிச்சு. காலையிலே நெல் வச்சு கிண்டி விட்டுட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேங்க. கடலக்காடு தண்ணி கட்டலாம் அப்படின்ட்டு மாமியாவை கிண்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. கடலக்காடு தாங்க தண்ணி கட்டிகிட்ருக்கேன். இந்த ஒரு பாத்தி தாங்க பாயும். கடல செடியெல்லாம் வதவிட்டு இருக்குது. 3 நாளாக மானம் மூடிகிட்டே இருக்குது. மழை வந்துச்சுன்னா எவ்வளோ விவசாயிங்களுக்கு எவ்வளவோ நல்லது. மழை வரவே மாட்டேங்குது. ஒரு காவளவு மழை வந்தால் கூட, ஒரு வாசத்தண்ணி வெளியே போகிற மழை வந்தால் கூட எங்களுக்கு போதும். என்ன பண்ணுதுன்னு தெரிலங்க. பார்க்கலாம். விவசாயிங்களுக்கு மழை வந்தால் தான் எங்களுக்கு பரவாயில்ல. ஓகேங்க, பாய்.